இன்றைய ஆத்மீகத்தை 136 சங்கீதம் 12வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆம், இந்த வருடத்தை ஆரம்பிக்க செய்ததான தேவன் இந்நாள் பரியந்தம் உங்களை நடத்தி வந்தது அவருடைய சுத்த கிருபை. நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை. ஆம் பிரியமானவர்களே, அவருடைய கிருபைக்கும் இரக்கத்திற்கும் முடிவே இல்லை. என் தேவனாகிய கர்த்தர் தாமே தம்முடைய பலத்த கரத்தினால் உன்னை ஒடுக்கினதான மனிதர்கள் நடுவிலே, எகிப்தியர் நடுவிலிருந்து உன்னை புறப்பட பண்ணினதான தேவன், உனக்கு விரோதமாய் கொந்தளித்து கடந்து வந்ததான எல்லா சுவந்த சமுத்திரங்களையும் இரண்டாய் கிழித்து அதன் நடுவே உனக்கு பாதைகளை உண்டாக்கினதான தேவன், உன் வாழ்வில் வந்ததான எல்லா வனாந்திரத்தையும் அவர் செழிப்பான பூமியாய் மாற்றி உன்னுடைய குறைவின் மத்தியிலும் தம்முடைய நிறைவினால் அதிசயங்களை செய்த தம்முடைய ஓங்கிய புயத்தினால் உன் வாழ்க்கையிலே அன்றாட ஒரு அற்புதத்தை செய்து நடத்தி வந்ததான உன் தேவனுடைய ஒரு அற்புதத்தை செய்து நடத்தி வந்ததான உன் தேவனுடைய கிருபைகளை எண்ணி இந்த வருஷத்தின் கடைசி பகுதியிலும் அவரை துதித்து மகிமைப்படுத்துகிறவனாயிரு. நீ துதிக்கும் போது மகிமைப்படுத்துகிறவனாயிரு. நீ துதிக்கும் போது கர்த்தருடைய கிருபை பெருகும், உனக்கு பூரண பலன் உண்டாகிறதா இருக்கும். மாத்திரமல்ல, வருகிற ஆண்டிலும் என் தேவனாகிய கர்த்தர் பூமியின் உயர்ந்த சிகரங்களில் உன்னை கொண்டு செல்லும்படியாய் தேவன் உனக்கு நல்கியிருக்கிற இந்த நாளிலே அவருடைய பலத்த கரத்தின் கீழ் அடங்கி இருந்து அமர்ந்து இந்த நாளிலும் அவருடைய சமூகத்திலே காத்திருந்து உபவாசித்தோ அல்லது தனித்து ஜெபித்து உபவாசித்தோ அல்லது தனித்து ஜெபிக்கிறவனாயிரு, தியானத்தோடு ஜெபிக்கிறவனாயிரு. வருகிற ஆண்டிலே கர்த்தர் உன்னை எல்லாவற்றிலும் மேன்மைப்படுத்தவும் அவருடைய கரம் ஏற்ற காலங்களில் உன்னை உயர்த்தவும் வல்லதாயிருக்கிறது. நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அளவு கடந்து அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளுடைய திருப்பாதத்தில ஏற்ற காலங்களில் உயர்த்தக்கூடிய உம்முடைய பலத்த கரத்தில் அடங்கி காத்திருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இம்மானுவேலரே, வருகிற புதிய ஆண்டிலும் உம்முடைய பிள்ளைகளை கரம் பிடித்து மென்மையான பாதையில நீர் வழி நடத்தி செல்ல வல்லவராய் இருக்கிறபடியால் நன்றி. அப்படியே செய்தருளுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.